இன்னைக்கு என் பொண்ணும் நானும் கிச்சனுக்குள்ள வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். நான் என் பொண்ணுக்கு அடிக்கடி இந்த ஸ்நாக்ஸ் தான் பண்ணி கொடுப்பேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன வாழைப்பழம் இருக்கோ அந்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. தென் அதை நல்லா இந்த மாதிரி வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். அது கூடவே பாத்தீங்கன்னா 3/4 கப் ரவை ஆட் பண்ணிருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணிருக்கேன். தென் வந்து ஒரு ஏலக்காய் உள்ள சீட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதெல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, ஏன்னா பனானால உள்ள அந்த ஈரப்பதமே வந்து கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பல்லு தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். ஃபைனலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு டோ நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த டோ பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல இந்த மாதிரி வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல வந்து கீ அப்ளை பண்ணிட்டு எல்லாமே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து டீப் ஃப்ரை வேணும் அப்படின்னா நீங்க வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் வந்து என் பொண்ணுக்கு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளவுதான், சிம்பிளா ஈஸியான ரெசிபி. இது வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ். நீங்க உங்க பேபிஸ்க்கு வந்து என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காம எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.